இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவரையும் இந்த TAC சண்டே தமிழ் வருடாந்திர மாநாட்டின் ஆராதனைக்கு உங்கள் அன்போடு வாழ்த்தி வரவழைக்கிறேன். பிரியமானவர்களே, எனக்கு அன்பானவர்களே, நாம் 6ஆம் மாதத்துக்குள்ளாக நம் கால் பதித்திருக்கிறோம். இன்றைக்கு முதல் ஞாயிற்றுக்கிழமையா இருக்கிறதுனால இன்றைக்குரிய ஆராதனை நற்கருணை ஆராதனையாக இருக்கும். அந்த ஆராதனை பங்கு பெறுகிற நாம் பயபக்தியோடு உண்மையோடு கடவுளுக்கு பயந்து இந்த ஆராதனை நாம் பங்கு பெறுவோமாக. வாருங்கள், ஆரம்பமாக தலைகளை வணங்கி நாம் ஜெபம் செய்வோமாக. நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, அருமையான இந்த காலை வேளைக்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தாவே, இந்த ஆராதனை ஆரம்பம் தொடங்கி கடைசி வரையிலும் கர்த்தருடைய பிரசன்னம் எங்களை சூழ்ந்து கொள்ள நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய கரம் எங்களை தாங்கும்படியாக ஜெபிக்கிறோம். எங்க மாநாட்டில் இருக்கிற எல்லா மாணவர் போதகர்களுக்கும், கல்லூரி படிக்கிற போதகர்மார்கள், மிஷனரிமார்கள் எல்லாருக்காக கூட நினைவு கூறுகிறோம். அவர்களுடைய படிப்பையும் கர்த்தர் ஆசீர்வதியும், அவர்களை ஆசீர்வதியும், அவருடைய ஊழியங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க ஜெபிக்கிறோம். அது மாத்திரமில்லாம ஆண்டவரே, இந்த 6ஆம் மாதத்துல திருமண நாளையும் பிறந்த நாளை கொண்டாடுகிற ஒவ்வொரு மக்களுக்காக, ஒரு நபருக்காக ஜெபிக்கின்றேன். அவர்களையும் ஆசீர்வதியும், தேவனுடைய கரம் எல்லார் மீதும் நன்மையாக இருக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, தொடர்ந்து இந்த ஆராதனைகளோடு பேசும், இடைப்படும், வழிநடத்துவீராக. இயேசு கிறிஸ்துவின் மரண நாமத்தில் ஜெபிக்கின்றோம். ஜெபங்களும் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. வாருங்கள், பிரியமாக நாம் யாவரும் சேர்ந்து ஆரம்ப பாடலாக நாம் யாவரும் சேர்ந்து அழைத்தவர் உண்மையுள்ளவர், அழைத்தவர் வாக்கு மாறாதவர். நம்மை ஊழியத்துக்கு அழைத்த தேவன் உண்மை உள்ளவராக இருக்க. அவர் பொய் சொல்ல மனிதன் அல்ல, மனம் மாற மனு புத்திரனும் அல்ல. அல்லேலூயா. அவர் கடவுள் சொன்னதை செய்கின்ற கர்த்தர் ஆனபடினால அழைத்த தேவனுக்கு உண்மையாக இருந்து அழைத்தவர் உண்மையில் இந்த பாடலை நாம் யாவரும் சேர்ந்து தேவநாமத்தை மகிமைப்படுத்தி நாம் பாடுவோமாக. ஆமென். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, வாருங்கள் சில பாடலை பாடி நம் ஆண்டவருடைய நாமத்தை துதித்து நாம் மகிமைப்படுத்துவோம். தேவன் கொடுத்த நாளுக்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். இம்மட்டுமாக இந்த நாள் வரையில் நம்மை வழிநடத்தின ஆண்டவருக்கு நன்றி சொல்லாமல் இருக்க முடியாது. ஆண்டவருடைய வார்த்தை இப்படியாக சொல்லுகின்றது: மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமல் இருக்கும் என்று உன்மேல் மனதுருகிற கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல்லி
அல்லேலூயா. பிரியமானே, மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் கர்த்தருடைய கிருபை ஒரு நாளும் ஒரு நிமிடமும் நம்மை விட்டு விலகாததாக இருக்கின்றது. அந்த கிருபை தந்த தேவனை ஸ்தோத்திரித்து மகிமைப்படுத்தி நாம் பாடுவோமா? கரங்கள் தட்டி சொல்லுமா? மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் உங்களுடைய கிருபை விலகாது ஆண்டவரை என்று சொல்லி ஸ்தோத்திரித்து நாம் பாடுவோம். ஆமென். எதுவும் என்னை அணுகுவதில்லை.
மனிதர்கள் விலகினாலும் நம்பினோர் கைவிட்டாலும் மனிதர்கள் விலகினாலும் நம்பினோர் கைவிட்டாலும் கிருபை விலகாது சமாதானம் நிலை பெயராது கிருபை விலகாது சமாதானம் நிலை பெயராது அலைகள் விலகினாலும் கிருபை விலகாதையா கிருபை விலகாதையா இசையாவும் கிருபை விலகாதையா கிருபை விலகாதையா இசையாவும் கிருபை விலகாதையா கிருபை விலகாதையா இசையாவும் கிருபை விலகாதையா கிருபை விலகாதையா. ஹல்லேலூயா. வாருங்கள் பிரியமானே, தொடர்ந்து அவர் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். அவர் கனத்திற்கும் மகிமைக்கும் பாத்திரமல்ல கர்த்தர். தொடர்ந்து அவர் உன்னதமான நாமத்தை ஸ்தோத்திரித்து கரங்கள் தட்டி உற்சாகமாய் சொல்லுவோம். கனத்திற்கும் மகிமைக்கும் பாத்திரரே, உம்மை நாங்கள் துதித்து பாடுகிறோம் என்று சொல்லி. ஆமென்.
உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். Hallelujah. Thank you Jesus. கணத்திற்கும் மகிமைக்கும் பாத்திரமுள்ள ஆண்டவரே, ராஜாவை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். ராஜாவை நாங்கள் உயர்த்துகிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே, நீ நல்லவர், நீ வல்லவர், நீ கிருபை நிறைந்த ஆண்டவராய் இருப்பதற்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். Thank you, Lord. Father God, we worship you, we praise you, Lord. Lord, we exalt your name, Lord Jesus, because you're King of Kings. Lord, we give you all glory, all honor to you, Lord Jesus, because your name to be glorified, Lord Jesus. நாம மாத்திரமே மகிமைப்பட வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. Hallelujah. Thank you, Lord. நன்றி 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 ஆண்டவரே. நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். Thank you, Lord. Thank you, Jesus. Thank you, Lord. நீங்களோ உங்களை அந்தகாரத்தில் நின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமுமாயிருக்கிறீர்கள். முன்னே நீங்கள் தேவனுடைய ஜனங்களாய் இருக்கவில்லை, இப்பொழுதோ அவருடைய ஜனங்களாய் இருக்கிறீர்கள். முன்னே நீங்கள் இரக்கம் பெறாதவர்களாய் இருந்தீர்கள், இப்பொழுதோ இரக்கம் பெற்றவர்களாய் இருக்கிறீர்கள். பிரியமானவர்களே, ஒரு நாட்களில் இருள வாழ்ந்த நம்மை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மை தேடி வந்தார். ஏதோ ஒரு கார் இருள வாழ்ந்த நம்மை அவர் நம்மை தூக்கி எடுத்தார், நம்மை சேர்த்து கொண்டார். அவருடைய சொந்த மகனாக மகளாக நம்மை ஏற்றுக்கொண்டு நம்மை அரவணைத்து இந்த நாள் வரை நாம் நடத்தி கொண்டிருக்கிறார். அவருடைய கண்கள் நம்மை கண்டபடினால அல்லேலூயா வாருங்க சொல்லும், ஆண்டவரே உமக்காக இன்னும் உயிர் வாழ்கின்றேன், உமையே ஸ்தோத்திரிக்க என்று சொல்லி உம் அழகான கண்கள் என்னை கண்டதே என்று சொல்லி அல்லேலூயா. தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டும் என்று
வாழ்கின்றேன். உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். யாரும் அறியாத என்னை நன்றாய் அறிந்து தேடி வந்த நல்ல நேசரே. யாரும் அறியாத என்னை நன்றாய் அறிந்து தேடி வந்த நல்ல நேசரே. உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். ஆண்டவரே, ஒன்றுமில்லாத எங்களை உம்முடைய கிருபையை தந்து எங்களை உயர்த்தி வைத்திருக்கிறீரே. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. தூக்கி எறியப்பட்ட எங்களை சேர்த்து கொண்ட அன்பின் தெய்வமே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, யாருமே அறியாத இந்த உலகத்துல எங்களை தேடி வந்த தெய்வம் நீர் ஆண்டவரே. உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய கண்கள் எங்களை கண்டதுக்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஒன்றுமில்லாத என்னை காருண்யத்தாலே உயர்த்தி வைத்த நல்ல நேசரே. ஒன்றுமில்லாத என்னை காருண்யத்தாலே உயர்த்தி வைத்த நல்ல நேசரே. உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, எங்களை தேடி வந்தவரே, உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். ஹல்லேலூயா. Thank you Jesus. Oh, hallelujah. நன்றி இயேசுவே, உமக்கு நன்றி இயேசுவே. உம்மை ஆராதிக்கிறோம். Thank you Lord. Oh, hallelujah. Lord, we worship you. Lord, we praise you. We magnify your name, Lord Jesus. உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. Thank you, Lord. Thank you, Jesus. Thank you, Holy Spirit. ஆண்டவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, ஒன்றும் அறியாத எங்களை தேடி ஆண்டவரே எங்களை நன்காக அறிந்து எங்களை வாழ்வதற்கு கிருபை செய்கிற தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நாள் வரை அநேகர் மரித்திருக்கிறார்கள் ஆண்டவரே. உம்முடைய அன்பின் நிமித்தம் எங்களை நீர் பாதுகாத்து வருகிறீரே, நன்றி ஆண்டவரே. உம்முடைய காருண்ய கிருபையினால சூழ்ந்து கொள்கிறீரே, நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த உலகத்தில் இருக்கிற கொரோனா வைரஸ்க்காக ஜெபிக்கின்றோம் ஆண்டவரே. எங்க பார்த்தாலும் இழப்புகள், மரணங்கள், பாதிப்புகள் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த மரணத்திலிருந்து
நீர் இந்த உலகத்தை விடுதலை செய்யும்படியாய் ஜெபிக்கின்றோம். தேசங்களில் நாடுகளை விடுதலை செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, நாங்கள் பிரார்த்தனை செய்யலாம் முடியும். செயல்படுகிற தேவன் நீர் ஒருவரே. நீர் மனதுருக மனம் இறங்க நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, பொருளாதார வீழ்ச்சியை பார்க்கிறோம். எங்கள் தேசத்தில் இருக்கிற பொருளாதார வீழ்ச்சியை மாற்றும் என்று ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, பொருளாதார ரீதியில் நாங்கள் வளர ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும் கிருபை அளிக்கும்படியாக ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, உம்மை அன்றி அணுவேதும் அசையாத ஐயா. ஆண்டவரே, இந்த உலகத்தை தாங்குகிற தேவன் நீர். ஆண்டவரே, எங்க எக்கனாமி சூழ்நிலையை மாற்றும் என்று ஜெபிக்கின்றோம். தொடர்ந்து நாங்கள் ஜெபிக்கின்றோம். யாரெல்லாம் மரித்திருக்கிறாரோ, வேலைகளை இழந்திருக்கிறாரோ, அவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, இந்த வேலையில அவர்களுக்கு வேலை கிடைக்க கிருபை செய்யும், ஆகாரம் கிடைக்க கிருபை செய்யும் என்று ஜெபிக்கின்றோம். அநேகர் ஆகாரம் இல்லாமல் கூட கஷ்டப்பட்டுக் கொண்டு இருக்கிறார்கள். ஆண்டவரே, எங்களை போஷித்து வருகிறேன். நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். இந்த கஷ்டமான சூழ்நிலையில கூட, இந்த கடினமான பாதையில நாங்கள் நடந்து வரும்போது கூட ஆண்டவரை, கர்த்தர் நல்லவர் என்று ருசித்து பார்க்க எங்களுக்கு கிருபை செய்யும். ஆண்டவரே, நீ நல்லவராய் இருக்கிறீர், நீ வல்லவராய் இருக்கிறீர். ஆண்டவரே, தொடர்ந்து வழிநடத்தும் காத்துக்கொள்ளும் என்று ஜெபிக்கின்றோம். மறுபடியும் சபைகளில் கூடி ஆராதிக்க நீ கிருபை செய்ய போகிறீர் என்று சொல்லி நாங்கள் உண்மை தோற்கரித்து வணங்குகின்றோம். ஆண்டவரே, இப்பொழுது MCO காலகட்டத்தில் நாங்கள் வீடுகளில் ஆராதனை செய்து கொண்டிருக்கிறோம். ஆனால் உண்மை ஆராதிப்பதை நிறுத்த முடியாத சுவாமி, உண்மை தொழுது கொள்வது, உண்மை துதிப்பதை நிறுத்த முடியாத ஆண்டவரே, எங்களுக்கு ஏதாவது ஒரு வழியில் நீர் கிருபை செய்வதற்காக நன்றி. தொடர்ந்து காத்துக்கொள்ளுங்க, வழி நடத்துங்க என்று ஜெபிக்கின்றோம். எல்லாம் மாறாத இயேசுவின் நாமத்தில் நான் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். கர்த்தர் சொல்லிக் கொடுத்த ஜெபத்தை நாம் சொல்வோம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உடைய ராஜ்யம் வருவதாக, உடைய சித்தம் பரமண்டலத்தில் செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. அன்றன் வேண்டிய அகத்தை இன்றைகளுக்கு தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செயல்களை நாங்கள் மன்னிக்கிறது போல எங்களுடைய குற்றங்களையும் எங்களுக்கு மன்னியும். எங்கள் சோதனைகள் பிரவேசிக்கப்படாமல் திமிர்ந்து ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யம் வல்லமையும் மகிமையும் என்றைக்கு முடிவது. ஆமென். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவரையும் இந்த காலை ஆராதனைக்கு மறுபடியும் உங்கள் அன்போடு அழைக்கிறேன். வாருங்கள், ஆண்டுடைய வார்த்தைக்குள்ளாக கடந்து செல்வோம். இன்றைக்கு வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் வசனங்கள் 8 தொடங்கி 11 வரை. 1 Samuel chapter 1 verses 8 to 11. நான் வாசிக்கிறேன் உங்களுக்காக. 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் வசனங்கள் 8 தொடங்கி 11 வரை. அவன் புருஷனாகிய எல்கனா அவளை பார்த்து, அன்னாலே, ஏன் அழுகிறாய்? ஏன் சாப்பிடாதிருக்கிறாய்? ஏன் சஞ்சலப்படுகிறாய்? 10 குமாரரை பார்க்க நான் உனக்கு அதிகம் அல்லவா என்றான். சீலோவிலே அவர்கள் புசித்து குடித்த பின்பு அன்னாள் எழுந்திருந்தாள். ஆசாரனாகி ஏலி கர்த்தருடைய ஆலயத்தின் வாசல் நிலை அண்டியிலே ஒரு ஆசனத்தின் மேல் உட்கார்ந்திருந்தாள். அவள் போய் மனம் கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, சேனைகளின் கர்த்தாவே, தேவரீர் உம்முடைய அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து உம்முடைய அடியாளை மறவாமல் நினைத்தருளி உமது அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால் அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் நான் அவனை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பேன். அவன் தலையின் மேல் சவறு கத்தி படுவதில்லை என்று ஒரு பொருத்தனை பண்ணினார். ஜெபம் செய்வோம். நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான காலை வேளைக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளில் கூட கர்த்தாவே, இந்த வேத வசனத்தின் மூலியமாக பரிசுத்த ஆவியானவரே எங்களோடு இடைப்படும்படியாக பேசும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கின்றோம் பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, இதுக்குரிய தலைப்பு அன்னாளின் அர்ப்பணிப்பு, ஹேனாஸ் கமிட்மெண்ட். அன்னாளுடைய அர்ப்பணிப்பு என்ற அடிப்படையில் சில காரியங்களை இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கின்றோம். பிரியமானவர்களே, எனக்கு தெரிந்த ஒரு குடும்பம் இருக்கிறாங்க. இப்போல அந்த தாயும் தகப்பனுக்கும் 2 பிள்ளைகள் மட்டும்தான். 2 பிள்ளைகளும் ஆண் பிள்ளைகள், 2 ஆண் பிள்ளைகள். அந்த 2 ஆண் பிள்ளைகளும் அவங்க சிறு வயதிலே அந்த பிள்ளைகளை கர்த்தருக்கு ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்தபடினால அந்த பிள்ளைகள் கர்த்தருக்குள்ளாக வளர்க்கப்பட்டு, பிரியமானவர்களே, இன்றைக்கு அந்த 2 ஆண் பிள்ளைகளும் கர்த்தருடைய ஊழியத்திலே அவர்கள் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார்கள்.
ஒருத்தர் வந்து செமினரி தியாலஜி மலேசியா STMல படித்து இப்பொழுது போதகராக இருக்கின்றார். அவர்தான் பாஸ்டர் ஜோவல் ஜக்கரியா. இன்னொருத்தர் வந்து பிலிப்பீன்ஸ் பைபிள் கல்லூரியில் படித்து அவர் மிஷனரியாக இருக்கின்றார். தற்போது மலேசியாவில் இருக்கின்றார். பிரியமானவர்களே, ஸோ பாருங்க, இந்த பெற்றோருக்கு 2 ஆண் பிள்ளைகள் மட்டும்தான். இந்த 2 ஆண் பிள்ளைகளிலும் அவர்கள் என்ன செய்தார்கள்? ஆண்டவர் ஊழியத்துக்காக அவர்கள் ஒப்பு கொடுத்தார்கள். ஒருத்தர் பாஸ்டர், இன்னொருத்தர் மிஷனரி. ஒன் இஸ் பாஸ்டர், அதர் ஒன் இஸ் மிஷனரி. ஸோ இவங்க 2 பேருமே தங்களுடைய பிள்ளைகளை கர்த்தருடைய ஊழியத்துக்காக அவர்கள் அர்ப்பணித்தார்கள். இதுல உண்மையா பிள்ளைகளுடைய அர்ப்பணிப்பு நம்ம பார்க்கிறோம், பெற்றோருடைய அர்ப்பணிப்பு நம்ம பார்க்கக்கூடிய மக்களாக இருக்கின்றோம். பிரியமானவர்களே, such a great things, நல்ல ஒரு அற்புதமான ஒரு அதிசயமான காரியம் இது என்று நான் சொல்லுவேன். பிரியமானவர்களே, 2 பிள்ளைங்க யாராவது முடிஞ்ச அளவுக்கு பெற்றோர்கள் என்ன பண்ணுவாங்க? நம்ம ஒரு பிள்ளையை வைத்துக்குமே, ஒரு பிள்ளையாச்சும் என்னை காப்பாற்றுவான், சம்பாதிச்சு கொடுப்பான், அதாச்சும் பண்ணுவான் சொல்லி பல கற்பனைகள் சில பெற்றோர்கள் கோட்டை கட்டலாம். ஆனா இந்த பெற்றோர்கள் கர்த்தர் கொடுத்த பிள்ளைகளை, அந்த 2 பிள்ளைகளையுமே ஊழியத்துக்கு அர்ப்பணித்தார்கள், ஊழியத்துக்கு அனுப்பி வைத்தார்கள். இந்த நாட்கள் 2 பிள்ளைகளுமே வெவ்வேறு இடங்களில் உண்மையாக ஆண்டவருக்கு ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஹல்லேலூயா, கர்த்தர் நல்லவர். சரி பிரியமானவர்களே, வாசித்த வேத பகுதியில நாம் பார்க்கும் பொழுது வசனம் 8 உங்களுக்காக வாசிக்கின்ற மறுபடியுமாக. அதுக்கு முன்பதாக இந்த பகுதியில இந்த 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் வசனம் 8 11 வாசிக்கும் பொழுது நாம் இதில் என்ன பார்க்கிறோம் என்றால், பிரியமானவர்களே, அன்னாளுடைய ஒப்பு கொடுத்தலும் அர்ப்பணிப்பும் கொடுத்து நாம் பார்க்கவிருக்கிறோம். அன்னாளுடைய ஒப்பு கொடுத்தலும் அவருடைய அர்ப்பணிப்பு கொடுத்து நாம் பார்க்கவிருக்கின்றோம். From the Bible passage we read just now, it talks about Hannah dedication and commitment. அவங்களுடைய ஒப்பு கொடுத்தலும் அவருடைய கமிட்மெண்ட் அர்ப்பணிப்பு குறித்து நாம் வேதாகமத்துல வாசிக்கக்கூடியவர்களாக இருக்கின்றோம். Verse 8 வசனம் வாசிக்கின்றேன். அவள் புருஷனாகி எல்கனா அவளை பார்த்து, அன்னாலே ஏன் அழுகிறாய்? ஏன் சாப்பிடாதிருக்கிறாய்? ஏன் சஞ்சலப்படுகிறாய்? 10 குமாரரை பார்க்கிலும் நான் உனக்கு அதிகம் அல்லவா என்றான். பாருங்க, எல்கனா வந்து அன்னாலை பார்த்து 10 பிள்ளைகளை பார்க்கிறோம், நான் உனக்கு விசேஷமானவன் அல்லவா. Verse 8, her husband Elkanah would say to her, Hannah, why are you weeping? Why don't you eat? Why are you downhearted? Don't I mean more to you than 10 sons? எல்கனா வந்து அன்னாலை பார்த்து கேட்க, ஏன் அண்ணா அழுகிறாய்? ஏன் சாப்பிடாம இருக்க? ஏன் இவ்வளவு சஞ்சலப்படுகிற? 10 பிள்ளைகளை பார்க்கிலும் 10 குமாரரை பார்க்கிலும் நான் உனக்கு அதிகம் அல்லவா என்று சொல்லி அண்ணாலை அவன் தேற்றுவதை வாசிக்கின்றோம். அப்படியானா என்ன ப்ராப்ளம்? பிரியமானவர்களே, நமக்கு எல்லாம் தெரிந்த பகுதி தான். அண்ணாளுக்கு குழந்தை இல்லாத ஒரு காரணத்தினால அவளுடைய வேதாகமத்தை வாசிக்கும் பொழுது அவளுடைய எல்கனாவுடைய இன்னொரு மனைவியானவள் என்ன செய்வாங்கன்னா, பெனினாள், ஒருத்தி வந்து அண்ணாள், இன்னொரு பேர் வந்து பெனினாள். பெனினாள் என்ன பண்ணுவா? பெனினாளுக்கு பிள்ளைகள் இருந்தபடினால அண்ணாலை ரொம்ப ரொம்ப தரக்குறைவா பார்க்கறது, அவள் சஞ்சலப்படுத்துறது, நிறைய வார்த்தைகள் சொல்லி அவள் வேதனைப்படுத்துவது இந்த பெனினாளுடைய வேலையாக இருந்தது. பிரியமானவர்களே, ஆனாலும் பிரியமானவர்களே, அண்ணாள் வந்து இதெல்லாம் மனசுல வைத்துக்கொண்டு ஆண்டு சமூகத்துல உட்கார்ந்து அழுகிறாள். ஆண்டவரே, எனக்கு குழந்தை இல்லையே என்று சொல்லிதான் அவள் தேவ சமூகத்துல அழுகிறாள், சாப்பிடாது இருக்க, சஞ்சலப்படுகிறாள். இந்த சூழ்நிலை எல்கனா போயிட்டு தன் மனைவி அவன் தேற்றுகிறான். 10 பிள்ளைகளை பார்க்க நான் உனக்கு விசேஷமானவன் அல்லவா என்று சொல்லி அவன் தேற்றுவதை இங்க வேதாகமத்துல வாசிக்கின்றோம். பிரியமானவர்களே, மறுபடியும் இன்னொரு வசனத்தை வாசிப்போமா? வசனம் 10 வாசிப்போம். அவள் போய் மனம் கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினாள் என்று சொல்லி 10ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். In a deep anguish Hannah prayed to the Lord and weeping bitterly. ரொம்ப மன கசந்து ஆண்ட சமூகத்துல அழுவதை நாம் வேதாகமத்துல வாசிக்கின்றோம். பிரியமா, அப்படியானா அண்ணனுடைய மனசு எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கும், எந்த அளவுக்கு வேதனை கடந்து போயிருப்பா, அப்போ எந்த அளவுக்கு பெனினாள் வந்து அண்ணாவை நடத்திருப்பாள் என்று சொல்லி கொஞ்சம் யோசித்து பார்ப்போமே பிரியமானவர்களே. ஸோ எந்த ஒரு சூழ்நிலையில்தான் எல்கனா வந்து தன் மனைவி ஆகிய அண்ணாலை அவன் தேற்றுவதை நாம் வேதாகமத்துல வாசிக்கூடியவர்களாக இருக்கின்றோம். பிரியமானவர்களே,
ஆனா அன்னாள் செய்த ஒரு காரியம் என்னன்னா பிரியமானங்களே, verse 11 வசனத்தை நீங்க வாசிக்கும் பொழுது she's made a commitment before the Lord. ஆண்டவருக்கு முன்பதாக ஒரு ஒப்பந்தத்தை செய்வதை நான் வேதாகமத்தில் வாசிக்கல. Let me read that for you. சேனைகளின் கர்த்தாவே, தேவரீர் உம்முடைய அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து உம்முடைய அடியாளை மறவாமல் நினைத்தருளி உமது அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால் அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் நான் அவனை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பேன். அவன் தலையின் மேல் சவரக்கண் கத்தி படுவதில்லை என்று ஒரு பொருத்தனை பண்ணினாள் என்று சொல்லி வாசிக்கின்றோம் பிரியமானவர்களே. Hallelujah. She made such a commitment before the Lord. ஆண்டவருக்கு முன்பதாக அவர் பொருத்தனை செய்ய, ஆண்டவரே உம்முடைய அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பாரும், ஆண்டவரே உம்முடைய அடியாளை மறவாமல், Lord don't forget me, என்னை மறந்துடாதீங்க ஆண்டவரே என்று சொல்லி, hallelujah, she made a commitment that என்ன சொல்ல வர, Lord if you give me a son, hallelujah, if you give me a son, then I will give him to the Lord for all the days of his life. Amen. அவன் என்ன செய்கிறான் என்றால், ஆண்டவரே உம்முடைய அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை நீ கொடுப்பீர் என்றால், ஆண்டவரே அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் நான் அவனை கர்த்தருக்கே ஒப்பு கொடுப்பேன் என்று சொல்லி அவள் ஒரு பொருத்தனை செய்வதை வேதாகமத்தில் வாசிக்கின்றோம் பிரியமானவர்களே. இதுதான் ஒரு முக்கியமான இன்சிடென்ட். இந்த ஃபர்ஸ்ட் சாமுவேல் வாசிக்கும் பொழுது பிரியமானவர்களே, அன்னாளுடைய காரியத்தை இங்க பார்க்கும்போது அன்னாள் அழுகிறாள், குழந்தைக்காக அழுகிறாள். தேவ சமூகத்தில் ஒரு ஒப்பந்தம் செய்ய, ஆண்டவரே நீங்க ஒரு குழந்தை கொடுப்பீர், நான் அந்த குழந்தை திருப்பி உமக்கே கொடுக்கிறேன் என்று சொல்லி அவள் தேவ சமூகத்துல ஒரு ஒப்பந்தத்தை செய்வதை இங்க வேதாகமத்தில் வாசிக்கின்றோம். Dear people of God, what we can learn from this passage, எனக்கு அன்பானவர்களே, இந்த பகுதியிலிருந்து நாம் என்ன கற்றுக்கொள்ள முடியும்? உங்களுக்கு மத்தியில 4 காரியங்களை நான் சொல்ல ஆசைப்படுறேன். முதலாவது காரியம், a total dedication life and prayer. முற்றிலுமாக அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையும் ஜெப வாழ்க்கை குறித்து அன்னாளிடம் இருந்து நாம் கற்றுக்கொள்கிறோம். Why? How? பிரியமானே, she is fully depending on God, even though her own husband comfort her with nice words. அவனுடைய சொந்த கணவனான எல்கனா பார்த்தீங்கன்னா தன் மனைவியை தேற்றுறான். பரவாயில்ல, 10 பிள்ளைகளை பார்க்க நான் உனக்கு விசேஷமான அண்ணாலே, பயப்படாத, கலங்காத தேற்றுறான். ஆனா பிரியமானவர்களே, அவனுடைய வார்த்தை இனிமைக்கு அவள் தேற்றிருந்துச்சு, அவளுக்கு ஆறுதலை கொண்டு வந்தது. ஆனாலும் எல்கனா, she is depending on God, she is focused on God. ஆண்டவரை முற்றிலுமாக பார்த்தால் ஆண்டவரை அவர் சார்ந்ததார். Even like Eli asked her, are you drunken? ஏலி பார்த்துக்க, நீ என்ன குடித்து வெறுத்திருக்கிறாயா என்று சொல்லி ஏலி அண்ணாவை பார்த்து கேட்பதை வேதாகமத்துல நாம் பார்க்கின்றோம் பிரியமானவர்களே. But she never bother all these words. இந்த வார்த்தைகளை அவர் ஒருபோது அவர் போதை பண்ணல. ஆனா அவ என்ன சொல்றான், நான் ஆண்டவர் சமூகத்துல என் இருதயத்தை ஊற்றுகிறேன், ஆண்டவர் சமூகத்தில் நான் அழுது கொண்டிருக்கிறேன், ஆமென், ஆண்டவர் சமூகத்தில் நான் ஜெபித்து கொண்டிருக்கிறேன். அல்லேலூயா. பாருங்க, வேதாகமத்தை வாசிக்கும் பொழுது ஏலி நினைக்கிறாரு அவ குடித்து வெறித்திருக்கிறாள் என்று சொல்லி. இல்ல, அண்ணா சொல்ற, இல்லையா, நான் குடித்து வெறித்திருக்கிறேன், என் மன சஞ்சலத்தை ஆண்டு சமூகத்தில் நான் ஊற்றி கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி அண்ணா இப்படியாக சொல்லுவதை வேதாகமத்தில் வாசிக்கின்றோம். பிரியமானவர்களே, அவள் ஆண்டவரை நம்பினான். அல்லேலூயா. தன்னுடைய வாழ்க்கை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து ஆண்டவர் சமூகத்தை உட்கார்ந்து ஜெபித்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. நினைச்சிருந்தா அவர் வேற பிளான் பண்ணியிருக்கலாம், ஆனாலும் அவர் வேற பிளான், வேற திட்டங்களை செய்யல. ஆனா அவர் கடவுளை மட்டுமே நம்பி சார்ந்து முழுமையாக ஒரு அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கடவுளை டிபெண்ட் பண்ணினார். She is fully depending on God, not human strength. மனுஷன் பலத்தை அவள் நம்பல, but she fully depending on God. Hallelujah. முதலாவது காரியம் நாம் கற்றுக்க ஒரு காரியம் என்னங்களா, a total dedication prayer life. முழுமையாக ஒப்பு கொடுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையின் ஜெப வாழ்க்கை குறித்து அன்னாளிடமிருந்து நாம் கற்றுக்கொள்கிறோம். 2வது காரியமாக பிரியமாகலே நாம் பார்க்கும்போது, she is very truthful and honest in her prayer. அவள் உண்மையாகவும் நேர்மையாகவும் ஜெபித்த ஒரு பெண்ணாக இருந்தார். How? எப்படி? வாசிப்போம்.
15ஆம் வசனம் verse 15 உங்களுக்காக வாசிக்கின்ற verse 15. அதற்கு அன்னாள் பிரதியுத்தரமாக, அப்படியல்ல. ஓகே, 14 வாசிக்கின்ற. அவளை நோக்கி, நீ எது வரைக்கும் வெறுத்திருப்பாய்? உன் குடியை உன்னை விட்டு விலகு என்றான். யாரு? ஏலி சொல்றாரு. அதற்கு அன்னாள் சொல்றார், அதற்கு அன்னாள் பிரதி உத்தரமாக, அப்படியல்ல என் ஆண்டவனே, நான் மன கிளேசமுள்ள ஸ்திரீ, நான் திராட்சரசமாகிலும் மதுவாகிலும் குடிக்கவில்லை. நான் கர்த்தருடைய சந்நிதியில் என் இருதயத்தை ஊற்றிவிட்டேன் என்று சொல்லி அவர் சொல்லுவதை வாசிக்கிறோம். இதில் என்ன உண்மை பிரியமானவர்களே? அவர் சொல்லுகிறார், நான் மன கிளேசமுள்ள ஒரு ஸ்திரீ, நான் கர்த்தருடைய சந்நிதியில என் இருதயத்தை நான் ஊற்றிவிட்டேன். அல்லேலூயா! எவ்வளவு உண்மையான ஜெபம்! அவருடைய வேதனைய வேற எங்க சொல்ல, தேவ சமூகத்துல தன் வேதனைய, தன்னுடைய கண்ணீர் கலக்கத்தையும் ஆண்டு சமூகத்தை உண்மையா ஊற்றா. நான் மன கிளேசமா இருக்கேன், வேதனை இழந்திருக்கேன். ஆனபடினால அண்ணால் சொல்றா, ஏலியை பார்த்து, என் இருதயத்தை நான் கர்த்தர் சமூகத்துல ஊற்றுகிறேன், ஊற்றி விட்டேன். pour out, I pour out my என்ன சொல்லுவாங்க, my prayer, my tears to God. என்னுடைய இருதயத்தில் இருக்கிற என்னுடைய வேதனைகளை என்னுடைய கண்ணீர் அனுசமத்தில் ஊற்றி விட்டேன் என்று சொல்லி அண்ணால் சொல்லுவதை இங்கே வாசிக்கின்றோம். இது ஒரு உண்மையான ஜெபம் பிரியமானவர்களே. வேதனை மத்தியில வேற யாருமே சார்ந்து நிற்கல, கர்த்தரை மட்டுமே சார்ந்து நின்று தன் இருதயத்தை ஊற்றினவள் இந்த அண்ணாள். சரி, நேர்மை பார்க்கும் பொழுது எப்படி ஆனஸ்ட் என்று சொல்ல முடியும் பிரியமாங்களே? read verse 11. 11 வசனத்தை உங்களுக்காக வாசிக்கின்ற. மறுபடியுமாக, சேனையிலே கர்த்தாவே தேவரே, உம்முடைய அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து உம்முடைய அடியாளை மறவாமல் நினைத்தருளும். உம்முடைய அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால் அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் நான் அவனை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பேன். அவன் தலையின் மேல் சவரக்கண் கத்தி படுவதில்லை என்று ஒரு பொருத்தனை பண்ணினாள். என்ன நேர்மை பிரியமாங்களே! அவள் உண்மையா ஜெபிக்கிறார், நேர்மையா ஜெபிக்கிறார். சொல்றா, ஆண்டவரே, நீர் எனக்கு ஒரு ஆண் பிள்ளை கொடுத்தால் திரும்ப அந்த ஆண் பிள்ளைய உமைக்கே கொண்டு வருகிற. அவளுடைய ஜெபத்துல ஒரு உண்மை இருக்கு, ஒரு நேர்மை இருக்கு. அல்லேலூயா! அநேக வேளை நம்ம ஜெபித்துருவோம்ல, நிறைய ஜெபிச்சு விட்டு பிற்பாடு நம்முடைய சூழ்நிலையை பார்த்த உடனே நம்ம என்ன பண்ணிடுறோம், அதை செய்ய மறந்து போயிடும். ஆனால் அண்ணால் அப்படி செய்ய, she was very truthful and honest before God. ஆண்டு சமூகத்தில் அவள் உண்மையா இருந்தா, அவள் நேர்மையா இருந்தா. அவள் என்ன நேர்மையா ஜெபித்தாலும் அது அவள் செய்தாள் என்று சொல்லி நம் வேதாகமத்துல வாசிக்கக்கூடிய மக்களாக இருக்கு. What is such a stronger prayer? எவ்வளவு ஒரு ஸ்ட்ராங்கான, ஒரு ஆழமான, உன்னதமான ஜெபமா இருக்குது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் பிரியமானவர்களே. சோ அவள் உண்மையா தேவ சமூகத்தில் தன் இருதயத்தை ஊற்றுகிறார். இரண்டாவதாக பார்க்கும் பொழுது பிரியமானவர்களே, அவள் பொருத்தனை செய்ய, ஆண்டவர் நீங்க எனக்கு ஒரு பிள்ளையை கொடுப்பீர் என்றால் அந்த பிள்ளையை திரும்பி உமக்கு நான் கொடுக்கிறேன் என்று சொல்லி ஒரு நேர்மையான, உண்மையான ஜெபத்தை அவள் ஏறெடுப்பதை வேதாகமத்தில் வாசிக்க. So first point, a total dedication life and prayer life of Anna. Second, she's very truthful and honest before God or in her prayer. அவள் உண்மை உள்ளவளும் அவள் நேர்மை உள்ளவளுமாக இருந்தால் சொல்லி வாசிக்கின்றோம். மூன்றாவது காரியமாக பிரியமானவர்களே, she fulfilled the covenant that she made before God. ஆண்டவருக்கு முன்பதாக செய்த அந்த பொருத்தனைய அவள் உண்மையாகவே நிறைவேற்றின ஒரு தாயாக இருக்கிறாள் என்று சொல்லி பார்க்கின்றோம் பிரியமானவர்களே. ஹல்லேலூயா! முதலாவது அவருடைய ஜெப வாழ்க்கை அர்ப்பணிப்பு, இரண்டாவது அவருடைய உண்மைத்துவம், நேர்மை, மூன்றாவது அந்த ஜெபத்தில் அவ என்ன ஆண்டு சமூகத்துல பொருத்தனை பண்ணினாலோ அந்த பொருத்தனையை அவள் நிறைவேற்றுவதை வேதாகமத்துல வாசிக்கிறோம். அவள் தேவனோடு செய்த பொருத்தனை நிறைவேற்ற. She fulfilled the covenant that she made before the Lord. Hallelujah! வாசிக்கின்ற பிரியமானவர்களே, 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் வசனம் 24 தொடங்கி 28 வரை நம்ம திருப்பிக் கொள்ளும். 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் வசனம் 24 தொடங்கி 28 வரை நான் உங்களுக்காக வாசிக்கின்றேனே பிரியமானவர்களே. அவள் அவனை பால் மறக்க பண்ணின பின்பு 3 காளைகளையும் 1 மரக்கால் மாவையும்
ஒரு துருத்தி திராட்சரசி எடுத்துக்கொண்டு அவனையும் கூட்டிக் கொண்டு சீலோவில் இருக்கிற கர்த்தருடைய ஆலயத்துக்கு போனால் பிள்ளை இன்னும் குழந்தையாய் இருந்தது. அவர்கள் ஒரு காளையை பலியிட்டு பிள்ளையை ஏலியினிடத்தில் கொண்டு வந்து விட்டார்கள். அப்பொழுது அவள், என் ஆண்டவனே, இங்கே அண்டையிலே நின்று கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணின ஸ்திரீ நான் தான் என்று என் ஆண்டவனாகிய உம்முடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். இந்த பிள்ளைக்காக விண்ணப்பம் பண்ணினேன். பல்லா கேளுங்க, அண்ணா சொல்றா, இந்த பிள்ளைக்காக விண்ணப்பம் பண்ணி. என்ன விண்ணப்பம் பண்ணினா? verse 11 வாசிச்சல, ஆண்டவரே நீர் எனக்கு ஒரு ஆண் குழந்தை கொடுப்பீர் என்றால் அந்த பிள்ளை உமக்கே நான் திருப்பி கொடுக்கிறேன். அண்ணாள் ஒரு பொருத்தனை செய்வதை இங்க அண்ணாள் ஏழுக்கு முன்பதாக சொல்கின்றால், இந்த பிள்ளைக்காக விண்ணப்பம் பண்ணினேன், நான் கர்த்தரிடத்தில் கேட்ட என் விண்ணப்பத்தின்படி எனக்கு கட்டளையிட்டார். ஹல்லேலூயா. நான் ஆண்டு சபையில பொருத்தனை பண்ணினேன், என்னுடைய ஜெபத்தை ஆண்டவர் கேட்டார். ஹல்லேலூயா. ஆமென். God answered my prayer. Then verse 28, ஆகையால் அவன் கர்த்தருக்கு என்று கேட்டபடியினால் அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் அவனை கர்த்தருக்கே ஒப்பு கொடுக்கிறேன் என்றால் அவன் அங்கே கர்த்தரை பணிந்து கொண்டான். ஹல்லேலூயா. இவ்வளவு அருமையான ஒரு காரியம் பாருங்களேன். பிரிமாலை சில வேலையில நம்ம ஆண்டு சாமி நான் இதை செய்வேன், நான் அதை செய்வேன், இதனமோ பொருத்தனை பண்ணிட்டு மறந்து போயிடுறோம். ஆனா அண்ணால் மறக்கலைங்க. ஆனா ஆண்டு மறக்க மாட்டார். ஹல்லேலூயா. ஞாபகத்துக் கொள்ளுங்க, ஆண்டு ஒருபதி மறப்பது கிடையாது. ஹியூமன், நாம நிறைய விஷயங்கள் மறந்து போறோம். ஆனா இந்த அண்ணாவுடைய லைஃபை பார்க்கும் பொழுது she fulfilled the covenant what she made before the Lord. ஆண்டுக்கு முன்பதாக செய்த உடன்படிக்க அந்த பொருத்தனைய அவள் நிறைவேற்றுவதை நம் வேதாகமத்துல பார்க்கக்கூடிய மக்களாக இருக்கின்றோம். ஹல்லேலூயா. பாருங்க, மறுபடியும் வாசிக்கிறேன். ஆகையால் அவன் கர்த்தருக்கென்று கேட்டபடியினால் அவன் உயிரோடு இருக்கும் சகல நாள் அவனை கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்கிறேன் என்றால் அவன் அங்கே கர்த்தரை பணிந்து கொண்டான் என்று சொல்லி வாசிக்கின்றோம். பிரியமானங்களே, அவள் பொருத்தனை பண்ணினார். இந்த பிள்ளை, ஆண்டவரே, பால் மறந்த பிற்பாடு இந்த பிள்ளைய நான் அதே வாழத்துல நான் கொடுக்கிறேன் என்று சொல்லி. ஹல்லேலூயா. அந்த பிள்ளை குழந்தையா இருக்கும் பொழுது அண்ணாலும் மெலுக்கெல்லாம் என்ன பண்றாங்க, அந்த குழந்தைய ஏழுத்துல ஒப்பு கொடுக்கிறாங்க. இந்த குழந்தை நான் கர்த்தரிடத்துல கேட்டேன், இந்த குழந்தைய தேவ சமூகத்துல வளரட்டும், தேவனுக்கு அர்ப்பணிக்கிறேன், தேவனுக்கு கொடுக்கிறேன் என்று சொல்லி அந்த குழந்தையை தேவனுக்காக விட்டு சென்றால் அண்ணாள் என்று சொல்லி வேதாகமத்தில் வாசிக்கிறோம். யார் இந்த குழந்தை? அவர் தாங்க சாமுவேல் தீர்க்கதரிசி, the prophet Samuel. இஸ்ரவேலில் ஒரு சிறந்த ஒரு தீர்க்கதரிசினா சாமுவேல் தீர்க்கதரிசி. ஒரு அழகான தீர்க்கதரிசி குழந்தையை கர்த்தர் அண்ணாளுக்கு கொடுத்தாள் என்று சொல்லி வாசிக்கணும். ஹல்லேலூயா. மறுபடியும் உங்களுக்கு ரிமைண்ட் பண்ற பாருங்க, அண்ணாளுடைய முதல் காரியம் இதுல இருந்து இந்த பகுதியில் நம்ம என்ன கற்றுக்கிறோம்? முதல் காரியம் டோட்டல் டெடிகேஷன் லைஃப் அண்ட் ப்ரேயர். அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையும் ஜெப வாழ்க்கையும் பார்க்கின்றோம். இரண்டாவதாக வாசிக்கும் பொழுது Hannah was very truthful and honest before God. ஆண்டுக்கு முன்பதாக அவள் உண்மை உள்ளவளாகவும் நேர்மை உள்ளவளாகவும் இருந்தால் ஜெபத்திலேயும் அவள் உண்மையா ஜெபித்தவளாக காணப்பட்டார். மூணாவது காரியம், பிரியமானவர்களே, அவர் ஆண்டவருக்கு முன்பதாக செய்த பொருத்தனைய அவள் உண்மையாய் நிறைவேற்றுவதை நாம் வேதாகமத்தில் வாசிக்கின்றோம். பிரியமானவர்களே, நாலாவது காரியமாக, பிரியமானவர்களே, நாம் வேதாகம் தொடர்ந்து வாசிக்கும் பொழுது நாம் சாமுவேலை குறித்து வாசிக்கின்றோம். அல்லேலூயா. சாமுவேலை குறித்து வாசிக்கின்றோம். நாலாவது காரியம், சாமுவேல் தேவாலயத்துல ஏலி வளர்க்கிறாரு, வளர்ந்து வருகிறார். சாமுவேல் ஆண்டோட குரலை கேட்கிறார். இப்படி நிறைய காரியங்களையும் வாசிக்கின்றோம். ஒரு நாள் பிரியமாரி சாப்டர் 3 வாசிக்கலாம். ஆண்டவர் கூப்பிட சாமுவேலை சாமுவேலை என்று கூப்பிடும் பொழுது, பிரியமானவர்களே, ஓடி போய், தாத்தா என்னை கூப்பிட்டீங்களா? இந்த கதை உங்களுக்கு தெரியும், நமக்கு எல்லாருக்கும் தெரியும். இல்லை, நானும் கூப்பிடல சொல்லிட்டு அப்போ ஏலி தாத்தா சொல்றாரு, அடுத்தது இந்த குரலை நீ கேட்கும்போது சொல்லும் அடியேன் கேட்கிறேன் என்றோடனே
அந்த ஜெபத்தை அவர் கற்றுக் கொடுக்கிறார். உடனே சாமுவேல் மறுபடியும் படுக்கும் பொழுது பிரியமானவர்களே, வசனம் 10, அப்பொழுது கர்த்தர் வந்து நின்று முன் போல சாமுவேலே சாமுவேலே என்று கூப்பிட்டார். 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம், சாமுவேலே சாமுவேலே என்று கூப்பிட்டார். அதற்கு சாமுவேல், சொல்லும், அடியேன் கேட்கிறேன் என்றார். அல்லேலூயா. இது பாருங்க, ஆண்டவர் பேசுகிறார், ஆண்டவர் கூப்பிடுறாரு. ஆண்டவர் கூப்பிட்ட குரலுக்கு வந்து சாமுவேல் ரெஸ்பான்ஸ் பண்ற, லார்ட் யூ ஸ்பீக் டு மீ, ஆண்டவரே என்னோடு பேசுங்க, ஆண்டவரே நீங்க சொல்லுங்க, நான் கேட்கிறேன் என்று சொல்லி he responded to God. அல்லேலூயா. இன்றைக்கு நாமளும் கர்த்தர் நம்மை அழைக்கும் பொழுது, நம்மளை கூப்பிடும் பொழுது நம் மறுமொழி கொடுக்கக்கூடிய மக்களாகவும் இருக்க வேண்டும் பிரியமானவர்களே. சரி பிரியமானே, இந்த 4 காரியங்களை பார்த்தோம். அன்னாளை குறித்து ஒரு 3 காரியம், சாமுவேலை குறித்து அவனுடைய ஜெப வாழ்க்கை, ஆண்டவரே நீங்க சொல்லுங்க நான் கேட்கிறேன், ஜெபத்தை கற்றுக் கொடுக்கிறாரு ஏலி, ஜெபத்தை கற்றுக் கொடுக்கிறாரு. 2வது காரியம், சாமுவேல் என்ன பண்ற, கீழ்ப்படுகிறாரு, ஏலி சொன்னதை கேட்கிறாரு. 3வது காரியம், அவரு ஆண்டவர் கூப்பிடுறப்ப ஆண்டவரே சொல்லுங்க நான் கேட்கிறேன், அல்லேலூயா, கீழ்ப்படுகிறாரு, ரெஸ்பாண்ட் பண்றாரு கடவுளிடத்திலிருந்து. தென் பிற்பாடு ஆண்டவர் அநேக காரியங்கள் சாமுவேலோடு பேசுவது வேதாகமத்தில் நாம் வாசிக்கின்றோம். எனக்கு அன்பானவர்களே, பிரியமானவர்களே, இன்றைக்கு அன்னாளை போல நம்முடைய பிள்ளைகளை கர்த்தருடைய ஊழியத்துக்கு நம்ம ஒப்பு கொடுக்க நாம் முன் வர வேண்டும். இன்றைக்கு அண்ணா அதான் செய்தார். ஆண்டவரே என் பிள்ளைய, எனக்கு பிள்ளையை கொடுங்க, அந்த பிள்ளை உமக்கு நான் கொடுக்கிறேன் என்று சொல்லி அந்த பிள்ளையை கர்த்தருக்கு கொடுத்தார். எனக்கு எத்தனை பெற்றோர்கள் நம்ம பிள்ளைகளை ஊழியத்துக்கு நம்ம அனுப்புறோம், எத்தனை பெற்றோர்கள் ஆண்டோடைய காலத்துக்கு நம்ம பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறோம். பிரியமானவர்களே, இன்னைக்கு நம்மளுடைய ஐடியாஸ், நம்மளுடைய ஆசைகள்லாம், என் பிள்ளை வளர்ந்து என் பிள்ளை நல்லா சம்பாதிச்சு என்னை காப்பாற்றுறது நல்லதுங்க, அது தப்புன்னு சொல்ல மாட்டேன், தப்புன்னு சொல்லவே மாட்டேன். உங்க பிள்ளைங்களை தான் காப்பாற்றுவாங்க, இல்லைன்னு சொல்ல. ஆனா பிரியமானவர்களே, உங்க பிள்ளைகளை ஊழியத்துக்கு கொடுத்து பாருங்க. Let us give our children to God. நம்முடைய பிள்ளைகள் கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுப்போம். Send them for ministry. Send them for God's ministry. ஆண்டவருடைய ஊழியத்துக்கு பிள்ளைகளை ஒப்பு கொடுங்க. உங்க பிள்ளைகளை ஊழியத்துக்காக அனுப்பி வைங்க. அல்லேலூயா. அன்றைக்கு அன்னாள் அந்த சாமுவேலை தேவாலயத்தை கொண்டு போய் விடுகிறார், அதாவது தேவ சமூகத்தில் கொண்டு போய் விடுகிறார். சாமுவேல் வளர்கிறாரு, இஸ்ரவேலே ஒரு நல்ல ஒரு திருக்கதரிசி, பெரிய திருக்கதரிசியாக மாறுகிறார். அல்லேலூயா. இன்றைக்கு உங்க பிள்ளைகளை ஆண்டவர் ஊழியத்துக்கு ஒப்பு கொடுங்க. உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பிள்ளைகளை, அல்லேலூயா, உங்க குடும்பம் நிறைய பிள்ளைங்க இருக்கலாம், அதுல ஒரு பிள்ளை இல்ல 2 பிள்ளை ஆண்டவர் ஊழியத்துக்கு ஒப்பு கொடுங்க. எப்படி நான் ஆரம்பத்துல சொன்ன ஒரு காரியம், இப்போல் இருக்கின்ற ஒரு தாயார் தகப்பனும் அவங்களுக்கு இருந்து 2 பிள்ளைங்க, அந்த 2 பிள்ளைகளையும் அந்த பெற்றோர்கள் ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்தாங்க. இன்றைக்கு 2 பேரும் படித்து கர்த்தருக்காக வெவ்வேறு பகுதிகளில ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு எனக்கு அன்பான தேவஜனமே, இந்த சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவஜனமே, உங்க குடும்பத்துல எத்தனோ பிள்ளைங்க இருக்கிறாங்க. அல்லேலூயா. ஒரு பிள்ளையாவது ஆண்டு சமூகம் ஒப்பு கொடுங்களேன், ஊழியத்துக்கு அனுப்புங்களேன். பிரியமகளே, அறுவடையோ மிகுதி, ஆட்களோ குறைவு. நமக்கு வசனம் எல்லாம் தெரியும், ஆட்கள் மிக குறைவாக இருக்கின்றது. ஊழியம் நிறைய இருக்கு, ஆட்கள் மிக குறைவாக இருக்கின்றது. ஊழியத்துக்கும் பிள்ளைங்க போதுகிற ஊழியத்துக்கு பிள்ளைகளை அனுப்புங்க, மிஷனரியா அனுப்புங்க, இவஞ்சலிஸா அனுப்புங்க. அல்லேலூயா. இந்த தேசத்தை கர்த்தருக்காக நாம் ஆளுகை செய்வோம். பிரியமானவர்களே, எனக்கு அன்பானவர்களே, இன்றைக்கு TAC சண்டே, தமிழ் வருடாந்திர மாநாட்டு ஞாயிறாக நாம் அனுசரிக்கிறோம். பிரியமானவர்களே, இதுல ஒரு காரியம் என்ன தெரியுங்களா, இந்த TAC சண்டேல பாத்தீங்கன்னா we have so many pastors and workers in our conference. நம்முடைய மாநாட்டில் நிறைய போதகமார்கள், நிறைய சர்ச் ஒர்க்கர்ஸ், நிறைய பேர் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார்கள். இதுல நிறைய பேர் பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் தங்க வாலிப நாட்கள்ல ஆண்டவருக்காக ஊழியத்தில் ஒப்பு கொடுத்து வந்தார்கள். அதுல விசேஷமாக என்ன சொல்லுவேன் பிரியமாங்களே, நிறைய பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகளை ஆண்டோட ஊழியத்துக்காக கொடுத்தார்கள். ஒரு நாட்கள்ல பிரியமாக எவ்வளோ பெற்றோர்கள், எவ்வளோ பேர் பிள்ளைகள் ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்தார்கள். ஆனா இந்த நாட்கள்ல ரொம்ப குறைவாக இருக்கின்றது, ரொம்ப குறைவா நம்ம பார்க்கிறோம். those days, அந்த நாட்கள்ல எவ்வளோ பெற்றோர்கள் ஆண்டவர் ஊழியத்துக்காக ஒப்பு கொடுத்தார்கள். ஐயா,
உங்க பிள்ளைகளை ஊழியத்துக்கு கொடுத்து பாருங்க, கர்த்தர் உங்கள் குடும்பத்தை நிச்சயமாகவே அவர் கனப்படுத்துவார். எனக்கு அன்பானவர்களே, என் லைஃப் கூட சொல்லுவேன், என்னோட லைஃப் நடந்த சம்பவம். நான் பிரியமாகவே எனக்கு ஆஸ்திரேலியா போய் படிக்கணும் ரொம்ப ஆசை. எனக்கு அதுக்கு ஏற்றபடி ஆஸ்திரேலியா படிப்பதற்கு எனக்கு நிறைய வாய்ப்புகள் கிடைச்சது. ஆனா என்னோட டிப்ளமா முடிச்சுட்டு நான் ஜெபித்து கொண்டிருக்கும் பொழுது ஊழிய அழைப்பு வந்தது. பிரியமாகவே அப்போ நான் ஜெபித்தேன், ஆண்டவரே நான் உங்களுடைய சித்தத்தை மாத்திரமே நிறைவேற்றும் சொல்லி நான் ஜெபிக்க ஆரம்பித்தேன். அப்போ எங்கள் வீட்டில் போய் சொன்னேன், அம்மா நான் ஊழியத்துக்கு போகிறேன், அப்பா நான் ஊழியத்துக்கு போகிறேன் என்று சொன்ன உடனே பிரியமாகலே ஆரம்பத்தில் கொஞ்சம் கஷ்டப்பட்டாங்க இல்லை, பட் ஃபைனலி தி சென்ட் மீ ஃபார் மினிஸ்ட்ரி. ஊழியத்துக்கு என்னை அனுப்பினார்கள். பிரியமானவர்களே, அவங்களுடைய பிளஸ்ஸிங்கோட ஊழியத்துக்கு கடந்து வந்த பிரியமாகலே 2001ஆம் ஆண்டா 2001 2002 வந்த இந்த நாள் வரைக்கும் ஆண்டவருக்காக ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறேன். பிரியமானவர்களே, இன்றைக்கு அவங்க அனுப்பலனா இன்றைக்கு உங்க மத்தியில நான் ஒரு போதகராக இருந்து நான் ஊழியத்தை செய்து கொண்டிருக்க முடியாது. பிகாஸ் ஆஃப் மை பேரண்ட்ஸ் டெடிகேஷன், பிகாஸ் ஆஃப் மை பேரண்ட்ஸ் சாக்ரிஃபைஸ், அவங்களுடைய தியாகம், அவங்களுடைய அர்ப்பணிப்பு, அவங்க என்னை அனுப்புனாங்க ஊழியத்திற்கு. இன்றைக்கு உங்க மத்தியில் இந்த ஆண்டோட வார்த்தையை பொறுத்து கொண்டிருக்கிறேன். பிரியமானவர்களே, அது போலவே எனக்கு அன்பான பெற்றோர்களே, உங்க பிள்ளைகளை கர்த்தருக்காய் கொடுங்க, கர்த்தருக்கு கொடுங்க. எப்படி அன்னாளுக்கு ஆரம்பத்துல முதல் பிள்ளை அந்த சாமுவேலை எப்படி அவள் ஒப்பு கொடுத்தாலோ பிரியமாகலே, அதே போல நம்முடைய பிள்ளைகளை நம் ஆண்டு ஊழியத்துக்கு நம்ம ஒப்பு கொடுப்போம். எனக்கு அன்பானவர்களே, அந்த ஒரு குழந்தை நம்ம ஒப்பு கொடுப்போம். நம்ம குடும்பத்தில் ஒரு 4 பிள்ளைங்க இருக்காங்களா, 3 பிள்ளைங்க இருக்கிறாங்களா, அல்லேலூயா, ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் நிச்சயமாக ஆசீர்வதிப்பார். ஆண்கள் பிள்ளையைத்தான் அனுப்பணும், பெண் பிள்ளையை அனுப்பவே கூட வீட்டில் பூட்டி வச்சுக்கணும் இல்லைங்க. அந்த மென்டாலிட்டியில நம்ம வெளியே வருவோம். பெண் பிள்ளைகளும் ஊழியத்துக்கு நம்ம அனுப்ப வேண்டும். உங்களை உற்சாகப்படுத்தும்படியா ஒரு உண்மை சம்பவத்தை சொல்கின்றேன். நான் அலுஸ்தா திருச்சபை ஊழி செய்யும் பொழுது பிரியமாக தெரிஞ்ச ஒரு சகோதரி இருந்தாங்க, ஒரு ஆண்டி இருந்தாங்க. அந்த ஆண்டியோட டாக்டர் அவங்க இப்பொழுது பிரேசில்ல அவங்க மிஷனரியாக ஊழி செய்து கொண்டிருக்கிறார்கள். பிரியமாகலே, ஷி இஸ் வெரி ஸ்மார்ட் ஸ்டூடெண்ட். அவங்க ஸ்மார்ட்னா ஏ ஸ்டூடெண்ட்ஸ், ஓகேங்களா. அவங்க படிப்பை முடிஞ்சோடனே ஆண்டுடைய அழைப்பு வந்தது. அவங்களுக்கு 2 ஆண் பிள்ளைங்க, 3வது பெண் பிள்ளை, ஒரே ஒரு பெண் பிள்ளை. அப்பா இறந்துட்டாங்க, அண்டி மட்டும் தான் இருக்காங்க. அண்டி தான் பிள்ளைங்க வளர்த்து எடுக்கிறாங்க. பிரியமாகலே, அந்த ஒரே ஒரு பெண் பிள்ளை அம்மா ஆண்டவரின் ஊழியத்துக்கு அழைக்கிறேன் என்று சொன்ன உடனே அந்த அண்டி என்ன சொன்னாங்க, இஃப் காட் கால்ஸ் யூ, ஆண்டவர் உன்னை அழைப்பார் என்றால் நான் உன்னை தடை பண்ண மாட்டேன், தாராளமான ஊழியத்துக்கு போய் என்று சொல்லி, எங்கே தெரியுங்க, மலேசியாவில் இல்லை, பிரேசில், ஏதோ ஒரு மூல கடக்குது நாட்டில், ஓகேங்களா. பிரேசிலுக்கு அந்த சகோதரி மிஷனரியாக கடந்து சென்றால் இந்த நாள் வரைக்கும் அந்த சகோதரி அந்த இடத்துல ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அல்லேலூயா. ஆண்கள் பிள்ளைகள் மட்டும்தான் இல்லை, பெண் பிள்ளைகளை ஊழியத்துக்கு அனுப்புங்கள், ஒப்பு கொடுங்கள், கர்த்தர் நிச்சயமாக ஆசீர்வதிப்பார். பிரியமாகலே, எனக்கு தீய சண்டேவா இருக்கிறதுனால ஒரு காலத்தை சொல்ல ஆசைப்படுகின்றேன். நம்முடைய மாநாட்டில் நிறைய போதகர்மார்கள் படித்து கொண்டிருக்கிறார்கள். எஸ்டிஎம்ல நிறைய பேர்கள் படித்து கொண்டிருக்கிறார்கள், சபால படித்து கொண்டிருக்கிறார்கள், எஸ்டிஎம் படித்து கொண்டிருக்கிறார்கள். உங்களுக்கு லிஸ்ட் நான் அனுப்பியிருப்பேன், நீங்க பார்க்கலாம். அதுல ஒரு நபர் ஜெயபிரகாஷ் என்பவர் பிரியமாகலே, இவர் பேச்சுலர் இன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடித்த ஒரு மகன், அது முடித்த பிற்பாடு பிரியமாகலே அவர் சேஃப்டி டிரைவிங் இன்ஸ்ட்ரக்டர் சர்டிஃபைட் பை சிங்கப்பூர் கவர்மெண்ட். அப்புறம் சீஃப் சேஃப்டி டிரைவிங் இன்ஸ்ட்ரக்டர் சர்டிஃபைட் பை ஹோண்டா by Japan company, ஓகேங்களா. ஹோண்டா மலேசியா, ஹோண்டா ஜப்பானோட ஹோண்டா அவருக்கு சர்டிஃபை பண்ணாங்க. 3வதாக பிரியமாகலே BMW டிரைவர் ட்ரைனிங் சர்டிஃபைட் பை BMW மலேசியா சென்ட்ரியான் பிரஹாட் என்ற பகுதியில் அவர் படிப்படியாக அவரை கர்த்தர் உயர்த்தி கொண்டே வந்தார். ஃபைனலி பிரியமாகலே இப்பொழுது மாணவர் போதாக படித்துக் கொண்டிருக்க எஸ்டிஎம்ல மாஸ்டர் செய்து கொண்டிருக்கிறார். அவர் மாஸ்டர்ஸ்க்கு போறதுக்கு முன்பதாக அவர் செய்த வேலை என்னதுங்களா, ஹெட் ஆஃப் கஸ்டமர் கேர் அட் வால்க்ஸ்வேகன் பேசஞ்சர் கார் மலேசியா. ஹெட் ஆஃப் கஸ்டமர் கேர் அட் வால்க்ஸ்வேகன்
பேசஞ்சர்ஸ் கார்ஸ் மலேசியா என்ற இதில் அவர் ஹெட் ஆஃப் கஸ்டமராக ஹெட் ஆஃப் ஆஃபீஸராக இருந்து இந்த காரியங்களை அவர் செய்து கொண்டிருந்தார். அந்த ஊழியத்துக்கு அழைச்ச உடனே அவர் என்ன பண்ண, எல்லாத்தையும் விட்டு அல்லேலூயா அவர் ஊழியத்துக்கு வந்தார். அவங்க மனைவி என்ன பண்ணாங்க, நீங்க ஊழியத்துக்கு போங்க என்று சொல்லி அவங்க மனைவியும் தன் கணவனை அனுப்பி வைத்தார்கள். அல்லேலூயா. பிரியமானவர்களே, பெற்றோர்களே, உங்க பிள்ளைகளை ஊழியத்துக்கு அனுப்புங்க. மனைவிமார்களே, ஒருவேளை உங்க கணவருக்கு அழைப்பு இருக்கும் என்றால் உங்க கணவரோடு சேர்ந்து ஊழியத்துக்கு நீங்களும் வாங்க. அல்லேலூயா. ஒரு மனைவிக்கு அழைப்பு இருக்கும் என்றால் கணவர்மார்களே, மனைவியோடு சேர்ந்து ஊழியத்துக்கு வாங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. எனக்கு அன்பானவர்களே, இன்றைக்கு இந்த ஊழியத்துல நிறைய தேவைகள் உண்டு. நிறைய வசனம் சொன்னது போல அறுவடையோ மிகுதி ஆட்களோ குறைவு என்று சொன்னது போல பிரியமானே, ஊழியங்கள் நிறைய இருக்கு. பட் we have only few workers. It's not enough. நமக்கு பத்தல. இன்னைக்கு அன்பான இந்த வசனத்தை சத்தியத்தை கேட்டுக்கொண்டு தேவ ஜனமே, உங்க பிள்ளைகளை ஊழியத்துக்கு அனுப்புங்க, ஒப்பு கொடுங்க. கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை நிச்சயமாகவே நீங்கள் பார்ப்பீர்கள். ஒரு பகுதி பேரண்ட்ஸ் ரெஸ்பான்ஸ், இன்னொரு பகுதி அவர் ரெஸ்பான்ஸ். அல்லேலூயா. பெற்றோர்கள் உங்க பிள்ளைகள் கொடுங்க. பிள்ளைகளே, இந்த வசனத்தை இந்த சத்தியத்தை கேட்டுக்கொண்டு அன்பான வாலிப பிள்ளைகளே, பெரியோர்களே, கேட்கிற நீங்கள் யாவரும், ஒருவேளை ஆண்டவர் உங்களை அழைக்கிறாரா, சாமுவேலை போல நீங்க சொல்லுங்க, ஆண்டவரே இதோ அடியே நான் இருக்கிறேன், ஆண்டவரே லார்ட் ஐம் ஹியர், சொல்லும் அடியேன் கேட்கிறேன் என்று சொல்லு. ஜஸ்ட் ரெஸ்பாண்ட் டு காட். ஆண்டவருக்கு மறுமொழி கொடுங்க, ஆண்டு நான் இருக்கேன் சொல்லுங்க, நான் கேட்கிறேன். அல்லேலூயா. நீங்க சொல்லுறபடி செய்யறேன் என்று மறுபடி கொடுத்து பாருங்க. அன்பான வாலிப பிள்ளைகளே, உன் வாழ்க்கை கர்த்தருக்கா ஒப்புக்கொடு. நீயோ அடுத்த ஒரு மிஷனரியா மாறலாம், நீயும் அடுத்த ஒரு போதகரா மாறலாம், நீ அடுத்த ஒரு இவஞ்சலிஸ்டாக மாறலாம். அல்லேலூயா. ஆமென். கர்த்தருக்காக வருவோம் பிரியமானவர்களே. இந்த ஊழிய நாட்களில் கர்த்தருக்காக ஊழியம் செய்வோம், ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். கர்த்தாவே, அருமையான காலை வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். அண்ணால் பொருத்தனை பண்ணினார், நீர் ஒரு ஆண் குழந்தை கொடுப்பீர் என்றால் அந்த குழந்தை மறுபடியும் ஆண்டவரே உமக்கே தருகிறேன் என்று சொல்லி ஆண்டவரே அவர் பொருத்தனை பண்ணினது போல தன் குழந்தையை மறுபடியும் கொண்ட தேவாலயத்திலே கொடுத்தால் ஆண்டவரே. சாமுவேல் தீர்க்கதரிசியை நீ உருவாக்கினீர், அதற்காக ஸ்தோத்திரம். இன்றைக்கு இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அநேக பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளை ஊழியத்துக்கு ஒப்பு கொடுக்க நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. வசனத்தை கேட்டுக்கொண்டு அநேக வாலிப பிள்ளைகள் தங்களை அர்ப்பணித்து ஊழியத்துக்கு முன் வர நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, நீர் எங்க ஜெபங்களை கேளும் ஆண்டவரே. அந்த பேதுரு பார்த்து நீங்க சொன்னீங்க, இன்று முதல் நான் உன்னை மனுஷர்களை பிடிக்கிறவர்களாக்குவேன் என்று சொல்லி. இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டு அநேக தேவ ஜனங்கள் வாலிப பிள்ளைகள் ஆண்டவரே உங்களுடைய ஊழியத்தை எடுத்து பயன்படுத்தும். அநேக ஜனங்களை அறுவடை பண்ண உதவி செய்யும் ஆண்டவரே. கர்த்தாவை நீர் காத்துக்கொள்ளும். இதோ நீங்க சொன்னீங்க அல்லவா, மத்திய 28 வாசிக்கிறது போல, நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளை சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாம ஞானஸ்நானம் கொடுத்து அவர்களை சீஷராக்குங்கள் என்று சொன்னது போல கர்த்தாவே, இன்றைக்கு நாங்கள் உங்களுடைய வசனத்தை கேட்ட நாங்கள் எழுந்து புறப்பட்டு ஆண்டவரே சீஷராக்கி ஞானஸ்நானம் கொடுத்து ஆண்டவரே அந்த ஆத்துமாய் பரலோகத்தை ராஜ்யத்தை சேர்க்கக்கூடிய மக்களாக இருக்க எங்களை தகுதிப்படுத்தும் ஆண்டவரே. இதோ இந்த காலை வேளையில எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் தொடர்ந்து எங்களை ஆசீர்வதியும். தொடர்ந்து கர்த்தாவே நற்கருணை ஆறு நாங்கள் பங்கு பெறும்போது கூட தகப்பனே ஆண்டவரே ஒரு உறுதியோடு ஒரு பொருத்தனையோடு நாங்கள் பங்கு பெற எங்களுக்கு உதவி செய்யும். எங்களை தாழ்த்துகிறோம், உண்மையை நாங்கள் உயர்த்துகிறோம். நன்றி ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவின் மாறாத நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகின்றேன். பிரியமானவர்களே, இன்றைக்கு நாம் குடும்பமாக நம்முடைய நற்கருணை ஆராதனை நம்முடைய குடும்பங்களை அனுசரிக்கும்படியாக நமக்கு இப்படியாக காரியங்கள் வழங்கப்பட்டிருக்கின்றது. ஆனபடினால நாம் யாவரும் சேர்ந்து இந்த நற்கருணை ஆராதனையை
பயபக்தியோடு தேவனுக்கு பயந்து அஞ்சி இந்த குடும்ப நற்கரை ஆறுதல் பங்கு பெறும்படியாக உங்களை நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நாம் ஒருவேளை நம்ம இப்படி ப்ரிப்பேர் பண்ணி வைத்திருப்போம் என்றால் முதலாவது நாம் மூடி வைத்திருக்கிற இந்த ஒயிட் க்ளோத்ஸை நம்ம எடுத்து விடும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். பாருங்கள், ஒரு நிமிடம் தலைகளை வணங்கி நாமை ஆயத்தப்படுத்தி தேவ சமூகத்தை ஜெபம் செய்வோமாக. ஆண்டவரே, இந்த அருமையான வேலைக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். இந்த பரிசுத்த நற்கருணைகள் பங்கு பெற எங்களுக்கு உதவி செய்யும், எங்களை வழிநடத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கின்றோம் நல்ல பிதாவே, ஆமென். இதோ வாசப்படி நின்று தட்டுகிறேன். ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோட போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோட போஜனம் பண்ணுவான். நானே வானத்தில் இறங்கின ஜீவ அப்பம். இந்த அப்பத்தை புசிக்கிறவன் என்றென்றைக்கும் பிழைப்பான். நான் கொடுக்கும் அப்பம் உலகத்தின் ஜீவனுக்காக நான் கொடுக்கும் என் மாம்சமே என்றார். ஜீவ அப்பம் நானே. என்னிடத்தில் வருகிறவன் ஒரு காலம் பசி அடையான். என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் ஒரு காலம் தாகமடையான். நாம் மாறி மாறி வாசிப்போம். பிரியமானவர்களே, உங்கள் இருதயத்தை உயர்த்துங்கள். சபையார், எங்கள் இருதயத்தை கர்த்தரிடத்தில் உயர்த்துகிறோம். நம்முடைய கர்த்தராகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்த கடவோம். சபையார், அப்படி செய்வது தகுதியும் நீதியுமாய் இருக்கிறது. கர்த்தாவே, பரிசுத்த பிதாவே, சர்வ வல்லமையுள்ள நித்திய தேவனே, நாங்கள் எக்காலத்திலும் எவ்விடத்திலும் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறது தகுதியும் நீதியும் எங்களுக்கு விசேஷித்த கடமையுமாய் இருக்கிறது. ஆதலால் தூதரோடும் பரம சபை அனைத்தோடும் நாங்கள் உமது மகிமுள்ள நாமத்தை புகழ்ந்து மேன்மைப்படுத்தி சபையார் யாவரும் சேனைகளின் கர்த்தராகிய தேவனே, நீர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், வானமும் பூமியும் உமது மகிமையால் நிறைந்திருக்கின்றன, உன்னதமானவராகிய தேவருக்கே மகிமை உண்டாவதாக என்று இடைவிடாமல் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆமென். நம்ம ஜெப நிலைமையில நமக்கு கடந்து செல்வோமாக. சர்வ வல்லமையுள்ள தேவனே, எங்கள் பரமபிதாவே, தேவரு எங்கள் மேல் உருக்கமாய் இறங்கி உம்முடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரணம் அடைந்து எங்களை மீட்டுக் கொள்ளும்படி அவரை தந்தருளினரே. அவர் சிலுவையிலே ஒரே தரம் தம்மை தாமே ஏகப்பிள்ளையாக ஒப்பு கொடுத்து சர்வ லோகத்தின் பாவங்களையும் நிவர்த்தி செய்வதற்கு நிறைவும் பூரணமும் போந்ததுமான பலியை செலுத்துவதும் அல்லாமல் தமது அருமையான மரணத்தை என்றைக்கும் நினைப்பூட்டும் ஞாபகத்தை நியமித்து தாம் திரும்ப வருமளவும் நாங்கள் அதை அனுசரித்து வரும்படி தமது பரிசுத்த சுவிசேஷத்தில் கட்டளையிட்டருளினாரே. இரக்கமுள்ள பிதாவே, எங்கள் ஜெபத்தை கேட்டருளி உமது குமாரனும் எங்கள் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து கட்டளையிட்ட பரிசுத்த நியமத்தின்படி நாங்கள் அவருடைய பாடுகளையும் மரணத்தையும் உயிர் தெழுதலையும் நினைவு கூர்ந்து உமது சிருஷ்டி பதார்த்தங்களாகிய இந்த அப்பத்தையும் திராட்சரசத்தையும் வாங்கும் போது அவர் மூலமாய் தேவ சுபாவத்துக்கு நாங்கள் பங்கு உள்ளவர்களாகும்படி கிருபை செய்தரல வேண்டும் என்று மிகவும் தாழ்மையாய் வேண்டிக் கொள்கிறோம். அவர் தாம் காட்டி கொடுக்கப்பட்ட அந்த ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு சீஷரில் கொடுத்து, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக கொடுக்கப்படுகிற என்னுடைய சரீரம், என்னை நினைவு கூறும்படி செய்யுங்கள் என்றார். அப்படியே ராப்போஜனம் பண்ணின பின்பு அவர் பாத்திரத்தையும் எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அவர்கள் கொடுத்து, நீங்க எல்லாரும் இதிலே பானம் பண்ணுங்கள், இத பாவ மன்னிப்பு உண்டாகும்படி உங்களுக்காகவும் அநேகருக்காக சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய ரத்தம், இதை பானம் பண்ணும் பொழுதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி செய்யுங்கள் என்று திருவள்ளம் பற்றினார். ஆமேன். பெருமாளே, கொடுக்கப்பட்ட ஜெபத்தை நாம் யாவரும் சேர்ந்து நாம் வாசிப்போம். இரக்கமுள்ள கர்த்தாவே, எங்கள் சுயநீதியை நம்பி நாங்கள் இந்த உம்முடைய பந்தியில் சேர துணியாமல் தேவனுடைய அளவற்ற இரக்கத்தையே நம்பி சேருகிறோம். உம்முடைய மேசின் கீழ் விழும் துணிக்கி ஆகியோரும் பொறுக்கிக் கொள்ள நாங்கள் பாத்திரர் அல்ல. ஆகிலும் தேவரில் எப்பொழுதும் இரக்கம் செய்ய தவறாத ஆண்டவராய் இருக்கிறீர். ஆன தன்மையினால் காருண்ய கர்த்தாவே, உமது அருமையான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் பரிபூர்ண ஜீவத்தால் நாங்கள் நிரப்பப்படவும்
அவருடைய சாயலில் நாங்கள் வளரவும் அவரிடத்தில் நாங்களும் எங்களிடத்தில் அவரும் எப்பொழுதும் வாசமாய் இருப்பதற்கும் ஏற்றவரமாய் இந்த பரிசுத்த நற்கருணையில் பங்கு பெற எங்களுக்கு கிருபை செய்தருளும். ஆமென். லோகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டி எங்களுக்கு இறங்கும். லோகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டி எங்களுக்கு இறங்கும். லோகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டியே உமது சமாதானத்தை தாரும். ஆமென். மகளே, இப்போது வீட்டில் இருக்கின்ற தலைவர் யாராவது ஒருவர் இந்த ஒலி கொமினியனை, அதாவது இந்த வேஃபரையும், உங்க வீட்டுல ஒரு பன் இருக்கலாம், ஒரு கிராக்கர்ஸ் பிஸ்கட் ஏதாவது இருக்கலாம், இல்ல ஒரு வீட்டுல வேஃபர் கூட ஒரு விலை இருக்கலாம். சோ இதை எடுத்து நீங்க கொடுத்து பிற்பாடு இந்த கப்ஸ்ல ஊட்டப்பட்டிருக்க ஜூசஸ் எடுத்து நீங்க பருமாறும்படியாக கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். மகளே, நம் யாரும் எடுத்துக்கொள்ளுமாக. இது கிறிஸ்து சரீரம், நமக்காக பிக்கப்பட்ட கிறிஸ்து சரீரமாக இருக்கின்றது. இதை நாம் வாங்கி நாம் சாப்பிடுவோமாக. இயேசு கிறிஸ்து ரத்தம் உங்களுக்காக சிலுவையில் சிந்தப்பட்டது. இதை நாம் எடுத்து குடும்பத்திலா இருக்கிற எல்லாருக்குமா நாம் பரிமாறின பிற்பாடு நாம சேர்ந்து இதை நாம் அருந்துவோமாக. நாம் எல்லாரும் கொடுத்து விடுவோம். Let us drink together. நாம் யாவரும் சேர்ந்து இதை அருந்துவோமாக. ஜெபம் செய்வோம். நேசிக்கின்ற நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான வேலைக்காக ஸ்தோத்திரம். கர்த்தாவே, நாங்கள் ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு வேளையிலும் இந்த நற்கரை எடுக்கும் பொழுது கர்த்தாவே, நீ செய்த நன்மைகளை நாங்கள் நினைவு கூறுகிறோம். ஆண்டவரே, உம்மை நினைவாய் இருந்து கர்த்தாவே உமக்காக வாழ்ந்து சுகிக்க எங்களுக்கு உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, எங்களுக்காக தேவன் செய்த எல்லா நன்மைகளுக்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். விசேஷமாக கர்த்தாவே, இந்த நற்கரணியை நாங்கள் குடும்பமாக அனுசரிக்கும்படியாக தேவன் கொடுத்திருக்கிற மகாபுரிய கிருபைக்காக உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தாவே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து எங்கள் குடும்பங்களை தொடர்ந்து உமக்குள்ளாக ஆண்டவரே நாங்கள் உமக்குள்ளாக நிலைத்திருந்து உமக்காக வாழ எங்களுக்கு உதவி செய்யும். இந்த நாளில் நாங்கள் வசனத்தை கேட்டது போல கர்த்தாவே, நாங்கள் யாவரும் கர்த்தாவே மற்றவர்களுக்கு சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ எங்களை ஆசீர்வதியும் பலப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கின்றோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். வாருங்கள், நம் யாவரும் சேர்ந்து இறுதி பாடலாக, ஆராதனைக்கு முடிவு பாடலாக விண்ணக மேகம் இறங்கணும் வல்லமை மழையாய் பொழியணும் என்ற பாடலை நம் யாவரும் சேர்ந்து இறுதி பாடலாக நாம் பாடுவோமாக. வல்லமை மழையாய் பொழியட்டும், விண்ணக
விண்ணக மேகம் இறங்கணும், வல்லமை மழையாய் பொழியணும். விண்ணக மேகம் இறங்கணும், வல்லமை மழையாய் பொழியணும். வாருங்கள் பிரியமானவர்களே, நம்ம யாவரும் ஆராதனைக்கு முடிவாக இறுதி ஜெபத்தை நம் கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோமாக. கர்த்தாவே, இந்த அருமையான காலை வேளைக்காக உம்மை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். இந்த ஆராதனை முழுவதுமாக எங்களோடு இருந்ததுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தொடர்ந்து உம்முடைய வார்த்தையை கேட்டு உம்முடைய சத்தத்துக்கு செவிமடுத்து தொடர்ந்து உமக்கேற்ற வாழ்க்கை வாழ உம்முடைய குரலுக்கு செவிமடுத்து நடந்து வர எங்களுக்கு உதவி செய்ய நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து உம்முடைய பிரசன்னம், உம்முடைய கிருபை எங்கள் அதிகமாக சூழ்ந்து கொள்ள நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. சபை குடும்பங்கள் யாவரையும் கர்த்தர் ஆசீர்வதியும் ஆண்டவரே. இந்த நாள் தொடங்கி அடுத்த ஞாயிற்றுக்கிழமை வரையிலும் ஆண்டவரே தொடர்ந்து நீர் எங்களோடு இருக்கவும் எங்களை பாதுகாக்கவும் எங்களை வழிநடத்தவும் நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய பிரசன்னம் முன்னும் பின்னுமாக எங்கள் சூழ்ந்து கொள்ள நாங்கள் ஜெபிக்கிறோம். தகப்பனே, எங்களை தாழ்த்துகிறோம், உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். சகல துதியும் கனமும் மகிமையும் ஒருவருக்கே செலுத்தி மாறாத இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளவும். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் அன்யோன்ய ஐக்கியம் வழி நடத்துதல் பாதுகாப்பு நம் அனைவரோடும் இப்போதும் சதா காலங்களில் நிலைத்திருந்து நம்மை காப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுலமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். God bless you.